இன்றைக்கி வந்து ஒரு பீஸ் மசாலா பண்ணலாம் நம்ம. அதுக்காக இந்த பட்டாணி 8 ஹவர் ஊற வச்சு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு மசாலா, தக்காளி ஒரு பெரிய தக்காளி, அதை வந்து அந்த கண் எடுத்துகிட்டு அந்த 4 அரை கீறி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். கரம் மசாலா, நம்ம வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன். தனி மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போடுறேன். தனியாப்பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன். இது எல்லாம் போட்டு இங்கே பாருங்கள், இந்த குக்கர்லேயே இப்படி வச்சுடுங்கப்பா. இது வந்து பெரிய கிண்ணத்தில் வைக்கக்கூடாது. ஏன்னா இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து ரொம்பிடும். அதுக்கு தான் சின்ன கிண்ணமாக வைக்கணும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கொதித்து அந்த இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிச்சிடும். அதை பாருங்கள், இதுக்கு இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். இது எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிச்சிடும். கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போயிடும் உங்களுக்கு. இது வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து இதை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் அப்படியே கலந்து ஒரு கொதிப்பா சூப்பரான மசாலா ரெடி ஆகிடும். இதுக்கு எண்ணெய் கூட தேவையில்லைங்க. காரம்லாம் நமக்கு பார்த்து திட்டமாக போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு குக்கர் மூடிக்கு ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். இந்த குக்கர் மூடிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டுப்பா. இதை நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன். ஒரு 30 ரவுண்டு கேட்குறேன். எனக்கு எந்த கடையிலையும் கிடைக்கல. அவங்கவுங்களுக்கு கிடைக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த இடம் போடக்கூடாது, இந்த சேஃப்டி வால் இருக்கிற இடம் போடக்கூடாது. இந்த வெயிட்டும் இந்த இடமும் நீங்கள் சேர்ந்த மாதிரி போட்டிங்கன்னா இது பொங்கி வெளியிலலாம் வராதுப்பா. இங்கே பாருங்கள், மஞ்சளாக அந்த கொஞ்சம் இந்த இடத்துலையே நின்றுடும் அது. இது வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்து கடைங்களில் கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க, சின்ன ரவுண்டு. இது எல்லாம் வெந்ததுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன், வேகட்டும். பார்த்தீங்களா, எதுவுமே சிந்தலை பாருங்கள். வெளியில் குக்கரில் கீழே ஸ்டவ்வில் எங்கேயுமே எதுவுமே ஆகலை பாருங்கள். சூப்பராக இது வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை திறக்கலாம். எப்படி வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வெந்துரும்பா. இதை நல்லா ஒரு மசிச்சுட்டு இந்த தண்ணி இதெல்லாம் இதில் வந்துடும். இப்போ இதை நம்ம இந்த தட்டில் கொட்டி ஆற வச்சு இந்த வெங்காயமும் தக்காளியும் மட்டும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், இந்த மேஷரை வச்சு நல்லா இப்படி மசிச்சு விட்டுருங்க. நல்லா சும்மா ஒரு 2 அழுத்து அழுத்தினாலே மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஆனியன் வந்து நம்ம மேலே போட்டு கொடுப்போம்லப்பா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா வெங்காயத்துலேயும் இந்த கருப்பு வருது. அந்த கருப்பு வர்றது இப்போ நம்ம சாம்பாருக்கு போடுறோன்னா இதை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு கூட போடலாம். அது கொதிச்சிடும்போது ஒன்றும் பண்ணாது. இப்போ இந்த மாதிரி நம்ம பச்சையாக போடும்பொழுது ஒரு லேயர் இப்படி எடுத்து போட்டுருங்கப்பா. ஒரு லேயர் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி அரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. அதில் என்ன பங்கு உண்டாகுதோ என்னவோ, நமக்கு ராவா சாப்பிடும்போது உடம்புக்கு ஏதாவது கெடுதல் வந்துட போகுதுன்றதுனால நான் அந்த மாதிரி எடுத்துருவேன். இது ஆறிக்கிட்டு இருக்குது. இந்த தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி அதில் ஒன்றா ஊற்றி எப்படி பண்ணலான்னு காமி. அந்த வெங்காயத்தை தனியாக அரைச்சி அதில் ஊற்றிட்டேன். இந்த தக்காளி தோல் அப்படியே இப்படி எடுத்திங்கனாலே வந்துடும். அதை எடுத்துகிட்டு இதோ அரைச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா கலக்கலாம். நம்ம செய்கிற மசாலா வந்து கலர் வந்து கம்மியாக தான்ப்பா இருக்கும். இப்போது அவங்க கடையில் செய்கிறவங்க டொமேட்டோ சாஸ் ஊற்றுவாங்க, சில்லி சாஸ் ஊற்றுவாங்க, இந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு நிறைய போடுவாங்க, கலரெல்லாம் கையில் ஒட்டிக்கும். நம்மளதெல்லாம் ஹோம்மேடு அப்படி தான் இருக்கும், டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும். இந்த டைம் வேணும்னா இனிப்பு வேணுன்றவங்க ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்காங்க. எங்கள் பேர பிள்ளைங்க இனிப்பு சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் சர்க்கரை போட மாட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு எண்ணெயே கிடையாது பாருங்கள். இப்படியே கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம இது ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம இப்போ எடுத்து பரிமாறலாம். நீங்களும் இது மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். இதில் பூரியை உடச்சி போடலாம், அப்புறமா அந்த பொரி போட்டு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே இந்த மசாலாவை வெறுமனே ஆனியன் கொத்தமல்லி தூவியும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் இதை சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக நல்லா இருக்கும்பா. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்தோடனே கொடுத்திங்கன்னா எல்லா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க.
வாழ்க வளமுடன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.